அக்கா நாளைக்கு வந்து விடாமுயற்சி மூவி ரிலீஸ் ஆகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விடாமுயற்சி மூவி பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருந்தது மூவி. லாஸ்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் டிலே ஆகிட்டே இருந்தது. அப்டேட் கொடுக்குறதுல இருந்தும் சரி, மூவி ரிலீஸ் டேட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரிலீஸ், நியூ இயர் அப்போது இதுவாகி பொங்கலுக்கு ரிலீஸ் அப்போ எல்லாரும் வந்து தலை பொங்கல் வந்து இது பண்ணலாம் அப்படிலாம் சொல்லி ரசிகர்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அகைன் மறுபடியும் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரேடியாக உங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, நாளைக்கு வந்து விடாமுயற்சி வருதுன்ற மாதிரி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து டிலே எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் நம்மளுக்கு டிலே ஆகிட்டே இருந்ததுன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ பெரிய விஷயத்த கொடுக்க போகிறாருன்ற மாதிரி மீன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விடாமுயற்சி மூவி டிலே ஆகிட்டு வந்தது ப்ளஸ் அஜித் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தையும் ப்ளஸ் அஜித்துக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாகவும் வரப்போகுதுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மூவி எப்படி இருக்கும்? ஏன்னா பல வருஷம் கழிச்சு இப்போது அஜித் அவர்களோட படம் வருது. கம்பேக்காக இருக்குமா? எனக்கு நடுவில் என்ன சொன்னாங்களா, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க அஜித் அப்படிலாம் ரோல்ஸ்லாம் வந்தது. இந்த படம் எப்படி இருக்கும் அஜித் அவர்களுக்கு? அஜித் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சாரும் வந்து இன்னும் ஒரு மூவி தான் இருக்குது விஜய் சாருக்கு, லாஸ்ட் மூவி. ஸோ அஜித் சாரும் வந்து கார் ரேஸ்க்கு போயிட்டாரு. ஸோ அதனால் வந்து அஜித் சார் போயிட்டாரு. இவரோட இந்த மூவி வந்து கம்பேக் கொடுத்து கலெக்ஷனில் நிறைய இதுவாச்சுன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன் தான். இப்போ விஜய்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவை தூக்கி நிப்பாத்த போடுறது வந்து சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. கலெக்ஷனில் அவர் தான் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காரு விஜய்க்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பேரை வந்து அஜித் நிரூபிக்கணும். அவரோட இதுவை வந்து குறைச்சிக்க கூடாது. ப்ளஸ் வந்து நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி, எப்படி சொல்கிறது, ரஜினி சார், சிவகார்த்திகேயன், சூர்யா அந்த இதில் நானும் இருக்கேன்றதை அவர் நிரூபிக்கணும்னு தோணுது. ஸோ அதனால் மூவி வெற்றி பெறணும் அப்படின்னு தோணுது. ஓகேங்க. நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்களா? ட்ரெய்லர் பார்த்தேன். அப்போ அந்த ட்ரைலர் போஸ்ட்லாம் பார்த்துருப்போம். அதை பார்த்து நம்மளுக்கு ஒரு உள்மனசு சொல்லியிருக்கோம்ல, இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்டா. ஆமாம், அதில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா இருக்காங்க, அதுக்கப்புறம் அர்ஜுன் சார் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா மங்காத்தா ஃபீல் ப்ளஸ் வந்து லியோ மூவியில் அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து மூவி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபைட் சீன்ஸ் பயங்கரமாக இருக்க மாதிரி தோணுது. ப்ளஸ் அதில் வந்து அஜித் சாரும் த்ரிஷாவோட லவ் சீன்ஸ் அந்த இதுவும் அகெயின் மறுபடியும் கிரீடம் மூவிலலாம் எப்படி இதுவாக இருக்குமோ அந்த மாதிரி அகெயின் வருமா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து ஒரு சர்ச்சில் வந்து ரெண்டு பேரும், அவர் வந்து கோட் ஷூட்லேயும் இவங்க வந்து சாரீலையும் போகிற மாதிரி ஒரு லுக் இருக்கும்ல. ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. ஸோ அதனால் இந்த மூவி பார்க்குறதுக்கு லியோ மாதிரியும் ப்ளஸ் வந்து மங்காத்தா மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா 3 பேர், அர்ஜுன் சார், த்ரிஷா மேமு, அஜித் சார், இந்த 3 பேரும் பார்த்திங்கன்னா மங்காத்தாவில் ஒன்றா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி படம் நல்லா பயங்கரமாக வரும்னு தோணுது.